வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி அடுத்த 4 நாட்களுக்கு கொளுத்த போகுது வெயில். 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும். வானிலை மையம் கொடுத்த முக்கிய அலர்ட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் இதனால் வெளியில் செல்வோர் அதிக அசௌகரியத்தை எதிர்கொள்ள நேரிடும். வானிலை மையத்தின் அறிக்கையின்படி மகாராஷ்டிராவின் கிழக்கு விதர்பா பகுதியில் இருந்து தமிழகத்தின் குமரி கடல் வரை வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் உள்ளது. இந்த நிலைமையால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் உள் மாவட்டங்களில் ஏப்ரல் 24 முதல் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உயர் ஈரப்பதத்துடன் கூடிய இந்த வெப்பம் மக்களுக்கு கணிசமான அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் அதிக நேரம் செல்வதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. போதிய அளவு தண்ணீர் அருந்துவது, லேசான பருத்தி உடைகளை அணிவது, தலைக்கு தொப்பி அல்லது குடை பயன்படுத்துவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் கோடை வெப்பம் ஏற்கனவே அதிகமாக உணரப்படும் நிலையில் இந்த கூடுதல் வெப்ப உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வானிலை மையம் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகிறது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் வெளியில் செல்வோர் அதிக அசௌகரியத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.